Okay, dear teachers, welcome to JS in English Learning. We are with Francis Bacon's essay of truth. Okay, of truth begins with a proposition. A proposition means of truth na about truth. A discussion on truth. அப்ப பேக்கன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரூத்தை பத்தி நமக்கு சொல்லணும் அப்படின்னு தொடங்கும் பொழுது he begins with a biblical allusion. Allusionனா reference. என்ன reference அப்படின்னா how does the world look at truth அப்படிங்கும்போது இந்த வேர்ல்டு வியூக்கு யாரை நிப்பாட்டுறாரு, யாரை வந்து முன்னிலைப்படுத்துறாரு அப்படின்னா he presents Pontius Pilate, the governor of Judea, who is mentioned in the Bible. அவர் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பர்சன், ஜீசஸ் வாழ்ந்த காலத்துல இருந்த மனிதர். அப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து Jesus Christ is taken before Pontius Pilate and there is a discussion about truth. அப்போ பைலட் என்ன சொல்றான், ரொம்ப கேஷுவலா he is making a jocular comment. ஒரு அப்படியே என்ன பண்றான், ஒரு லைட்டான கமெண்ட் கேக்குறான். வாட் இஸ் ட்ரூத், உண்மையா அது என்ன அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு ஆன்சர் கூட அவன் எதிர்பார்க்காம என்ன பண்றான், he goes ahead putting forward most questions. அப்ப இந்த உலகத்துல நிறைய பேரு they don't love to think about truth. ஏன், why do people don't love to think about truth அப்படின்னா people love to remain with falsehood. அவங்க ஃபால்ஸுக்கு பின்னாடி போக ரொம்ப ஆசைப்படுகிறார்கள். அது வந்து பின்னாடி அவர் சொல்றாரு, it is natural for human beings to go after falsehood. அது ஹியூமன் நேச்சர்ல இருக்கு. ஏன் அப்படின்னா human nature doesn't love pain, it loves only pleasure. But truth will always bring about a kind of shudder. நமக்கு ஒரு ஷேக்கிங்கை கொடுக்கும், அது ஒரு பெயினை கொடுக்கும். ஏன் அப்படின்னா அந்த பெயினுக்கு பின்னாடி தான் ஒரு பிளஷர் இருக்கும். ஆனா நம்ம அந்த பேசிக் பெயினை கூட நமக்கு இந்த உலகம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு நிலையில இருக்கிறதுனால people always go after falsity. எல்லாமே அந்த ஒரு கேரி ஸ்டேட்ல இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால எல்லாருமே எதை நோக்கி ஓடுகிறார்கள் அப்படின்னா they want to always be with falsity. அதுதான் இந்த லைன். people delight in giddiness and count it a bondage to fix a belief. அவங்களுக்கு உண்மை பக்கத்துல போறதுக்கு விருப்பமே கிடையாது. they always love to go after false. ஏன் அப்படின்னா they think false is truth. போலியான விஷயம் தான் இன்னைக்கு உண்மையாக காட்சி அளிக்கிறது. அந்த போலிக்கு பின்பு நாம் போறோம் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு நம்ம ஒரு மாயையான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேக்கன் வந்து முன்னாடியே வச்சுட்டாரு. நான் மேல ஒரு வேர்டு இருக்கு, ஜக்ஸ்டபோஸ்ட்னு ஒரு வேர்டு வச்சிருக்கேன். அந்த ஜக்ஸ்டபோஸ்ட்னா பிளேசிங் two contradictory things side by side. இங்க ட்ரூத்தை பத்தி பேசும்போது அவர் எதை பத்தி பேசுறாரு அப்படின்னா ஃபால்ஸை பத்தி பேசுறாரு. ஃபால்ஸை பத்தி அதிகமாக பேசுறாரு. ஏன் ஃபால்ஸை பத்தி அதிகமா பேசுறாருன்னா he wants to throw light on the nature of truth. இந்த இடத்துல நான் ஒரு அழகான விஷயத்தையும் சொல்லிட்டு போறேன். when somebody asked Aristotle the definition of what is evil, he said evil is the absence of good. எங்கே நன்மைத்தனம் இல்லையோ அங்கே தீமை நிறைந்து இருக்கும். எங்கே உண்மை இல்லையோ அங்கே போலித்தனம் நிறைந்து இருக்கும். அந்த போலித்தனம் தான் நேச்சுரலா ஹியூமன் பீயிங்ஸ் பிடித்த விஷயம். ஏன் அப்படின்னா this falsity keeps us in a world of inebriation. நம்ம எல்லாருமே ஒரு போதையில தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த ஹாப்பினஸ்ல இந்த ஹாப்பி ஸ்டேட் எலிவேட்டட் ஸ்டேட்ல தான் இருக்கிறோம். ஆனா ட்ரூத் வந்து எப்பொழுதுமே அந்த எலிவேட்டட் ஸ்டேட்டை லாங்கா கொடுக்காது. ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கொடுக்கும் ட்ரூத். பட் ஆஃப்டர் தட் இட் வில் பி ஆல்வேஸ் பெயின். ஓகே, நவ் கமிங் டு ட்ரூத். ட்ரூத்தை பத்தி யார் அதிகமாக யோசித்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா there were only philosophers who were discoursing about truth. It is only intellectual debate about truth. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா truth is something abstract. It is an abstract element, not concrete element. Concrete na அதுக்கு physical feature கிடையாது. அது it's a
அப்டிராக்ட் எலமெண்ட். அதனால இந்த அப்டிராக்ட் ரெல்முக்கு நம்ம போகணும்னா இட் இஸ் a very difficult journey. It involves lot of labor அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அடுத்த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் பேக்கன் நீங்க டிஸ்கஸ் பண்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, naturally people are inclined to go after false beliefs. ஒரு குட் பிலீஃபுக்கு பின்னாடி மக்கள் போவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா போக மாட்டாங்க. எது போலியானதோ எது பகட்டானதோ அதை நோக்கி தான் போவாங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் இங்க பதிவு பண்றாரு. பதிவு பண்ணிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, there were a group of Greciansனா Greek scholars இந்த மேட்டரை எக்ஸாமின் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, men love lies. ஏன் why do men love lies அப்படின்னு கேட்டீங்கன்னா, men love only pleasure. men வந்து predominantly love only pleasure. They want to avoid pain. இதனாலதான் there were poets who were liars. Poets who were lying to the people. They were creating imaginary world for the people. இப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு பிளேட்டோ அப்படியே மைண்டுக்குள்ளார வந்துட்டு போகணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளேட்டோ condemned poets for engaging the young Athenians into the world of imagination. அவங்களை அந்த இமேஜினரி வேர்ல்டுக்குள்ள கொண்டு போறதுனால என்ன பண்ணாரு, பிளேட்டோ ரொம்ப கோபமாகி என்ன சொன்னாரு, தன்னுடைய ரிப்பப்ளிக் அப்படிங்கிற புக்ல என்ன சொன்னாரு, he wanted to keep the poets away from his republic. இதை வந்து ரொம்ப மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி நிறைய ஸ்காலர்ஸ் பின்னாடி நிறைய வேர்ட்ஸ் வருவதற்கு காரணமாக இருந்தாங்க. அவர் ஜென்ரலா எல்லா போயட்ஸும் சொல்லல. he was only speaking about imaginative poets. ஏன் இமேஜினேட்டிவ் போயட்ஸ் அவர் வெளியில வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இமேஜினேட்டிவ் போயட்ஸ் made men inactive by taking young people into the world of imagination and taking them away from reality. reality is always plain. ஆனா falsity will be always colorful. எதெல்லாம் நமக்கு கலர்ஃபுல்லா இருக்கோ அதெல்லாம் ஃபால்ஸ்னு அர்த்தம். எது எது ரியலோ அது வந்து கலர்லெஸ்ஸா இருக்கும். ஓகே, திஸ் இஸ் த காமன் அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப அந்த ரியாலிட்டி அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளேட்டோ சொல்லுவாரு, இட் இஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் ஐடியாஸ். இட் இஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் ஐடியாஸ். அப்ப நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, சென்ஸ் பர்செப்ஷன், what do we see is only a copy of reality according to Plato. It is one time removed from reality. அப்ப நம்ம பார்க்கிற ஒரு விஷயத்தை உள்வாங்கி நம்ம ஒரு லிட்ரேச்சர் ப்ரொடியூஸ் பண்றோம்னா, it is 2 times removed from reality. Okay, the same idea is presented here by Francis Bacon. Okay, now come to some examples given. எங்க பாருங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கா பாருங்க. ட்ரூத், வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, நேச்சர் இஸ் நேக்கட். நேச்சர் எப்படி இருக்குமா, it will not be clothed, it will be naked and it will be like open daylight. அது பட்ட பகலாக இருக்கும். Okay, it will not have any mask, it will not have any memories are covering, it will not be always glorious. Okay, அப்ப செகண்ட் நாட் செகண்ட் லைன்ல வருது இல்லையா, இட் இஸ் த நேச்சர் ஆஃப் லை. லை வில் பி ஆல்வேஸ் மாஸ்கிங் இட் செல்ஃப். எதெல்லாம் போலியானதோ அது வந்து என்ன பண்ணும், வெள்ளையும் சொல்லையுமாக இருக்கும், ஒரு போலியான முகத்திரையோடு வரும். உண்மை வந்து எப்பொழுதும் அப்படி இருக்காது, சில நேரத்துல கடுகுன்னு இருக்கும். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அம்மாக்களை போல அப்பாவை போல, நம்ம அம்மா அப்பா வந்து நம்ம கிட்ட கொஞ்சம் கடுமையா இருப்பாங்க. ஆனா நம்ம என்ன நினைப்போம், இவங்க நம்மள அன்பு செய்யலன்னு நினைப்போம். யாராவது நம்மளை வந்து ஏமாத்துன்னு நினைக்கிறவங்க ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வருவாங்க, அவங்க பின்னாடி போவோம் நம்மளை ஏமாத்துவாங்க. அந்த கடுகடுன்னு இருக்கிறதுக்கு பின்னாடிதான் அன்பு இருக்கு அப்படின்னு நம்ம எப்பொழுதுமே தெரிஞ்சுக்கிறது இல்ல. the same thing is given here. என்ன சொல்றாரு அப்படின்னா, truth will be always naked, it will be very difficult to digest. நம்முடைய ஊன கண்களால் அந்த வெளிச்சத்தை நாம் பார்க்க முடியாது.
கொஞ்சம் டிம் லைட்ல இருக்கிற விஷயம் எல்லாமே போலியான விஷயம். திங்க் ஆஃப் டிம் லைட்ஸ், வேரெவர் யூ திங்க் ஆஃப் டிம் லைட் வில் பி ஆல்வேஸ் வெரி மச் அப்பீலிங். நமக்கு ஒரு அப்பீல் இருக்கும். ஓகே, ஆனா அந்த டிம் லைட்டுக்கு பின்னாடி நிறைய மோசமான விஷயங்கள் இருக்கு. So there is a contrast between bright light and candle light. Bright light அப்படிங்கிறது வந்து என்ன? Truth. Okay, truth is like bright light, whereas lie is like a candle light. Candle light இது வந்து candle light நோக்கி ஓடும். Basically practical knowledge. I'm testing your knowledge. Bacon is testing you. What goes after candle light? Teachers, give me an answer. Practical wisdom, let me test. Yes. Vittal Puchi. Vittal Puchi. Wasps. WASPS. இந்த விட்டல் பூச்சிகள் என்ன பண்ணும் அப்படின்னா, சூரிய வெளிச்சம் நினைச்சிட்டு இந்த கேண்டில் லைட்டை சுத்தி சுத்தி வந்து அந்த கேண்டில் லைட்டை போய் டச் பண்ணி செத்து போயிடும். So human nature is like those wasps going after candle light. It cannot digest the bright light. இதை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, there is a myth which was what to say expostulated by Plato. ஒரு மித்தை பத்தி அவர் பேசுறாரு. இட்ஸ் கால்ட் தி மித் ஆஃப் தி கேவ். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, there was a man who was put into a cave and he saw everything via shadow. எல்லாமே அவனை வந்து என்ன பண்ணானா, ஒரு வாட்டை ஃபேஸ் பண்ணி உட்கார வச்சாங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மேல ஒரு டாப்ல ஒரு ஹோல் இருந்தது. அது வழியா there was a ray of light. அந்த ரே ஆஃப் லைட் வழியா இவன் என்ன பண்ணா, வெளியே உலகத்தை ஷேடோவா தான் பார்த்தான். இப்படி அவன் ஷேடோ தான் உலகம்னு பார்த்துட்டு இருந்தான். ஒரு டைம் அவனுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு. அந்த கேவ் விட்டு வெளியில வரும்பொழுது இந்த பிரைட் லைட் வந்தான். அவன் கண்ணு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, இட் வாஸ் பிளைண்ட் பிகாஸ் ஹி வாஸ் நாட் ஏபிள் டு see the bright light. Shadow will always be very pleasant. Lie will always be pleasant, whereas truth will be blinding. அதே விஷயத்தை தான் இங்க பேக்கன் நமக்கு சொல்றாரு. Now come to truth. Truth, what is the nature of truth அப்படின்னு கேட்டீங்கன்னா, truth may come to the piece of a pearl that showest best by day. இப்ப truth வந்து it is likened to a pearl. Truth எதுக்கு ஒப்பிடுறாரு? Metaphorical comparison. He compares it to pearl. You will not know the value of pearl in night time. You will know only the value of it in daytime. But in the உலகத்துல diamond is valued. அதே மாதிரி டைமண்டுக்கு ஈக்குவலா ஃபால்ஸ் டைமண்ட் ஒன்னு இருக்கு. Do you know that false diamond is equally appealing like diamond? Sometimes we go after false diamond, forgetting the real diamond. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா what is the nature of truth ன்னு சொல்றாரு, what is the nature of false ன்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, truth is something which we need to go after. நம்ம எதற்கு பின்னாடி போகணும் அப்படின்னா, ட்ரூத்துக்கு பின்னாடி தான் நம்ம போகணும். ஆனா நேச்சுரலி we are tempted to go after lie. இப்ப லைய பத்தி, நேச்சர் ஆஃப் லைய பத்தி எல்லாம் சொல்லிட்டு வந்தவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, lie is not totally useless. சில நேரத்துல we need to have a pinch of lying. அதுதான் அழகா சொல்லியிருக்கு பாருங்க. A mixture of lying but ever add pleasure. What is the use of lying? Make a note of it. The use of lying is to add pleasure. That is what we do in poetry. கவிதையில கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு அப்படின்னு கவிஞர்கள் பாட்டு எழுதி வச்சிருக்காங்க. அப்ப கவிதைக்கு எது அழகு அப்படின்னா பொய் அழகு. அப்ப அந்த பொய்யும் சில நேரத்துல நமக்கு தேவைதான் படுது. நம்ம கிட்ட திருப்பியும் வந்து நம்ம வீட்டுல எல்லாம் நடக்கிற விஷயம்தான். நான் வந்து அழகா இருக்கனா, ஹேண்ட்ஸமா இருக்கனா அப்படின்னு இந்த ரெண்டு ஆப்போசிட் செக்ஸஸ் இருந்து கொஸ்டின் வரும் இல்லையா?
அப்ப சில நேரங்கள்ல நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு, உண்மையாலுமே நீதான் பேரழகன், நீதான் பேரழகின்னு சொல்ல வேண்டியது இருக்கும். இப்படி சொல்லலைன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். So sometimes a mixture of lying will add bit of pleasure and it is needed, but too much of lying is very harmful according to Bacon. Right? Are you with me, teachers? Yes, sir. Yes, sir. Very good. இப்ப அடுத்தது ரொம்ப முக்கியமா என்ன சொல்றாரு அப்படின்னா, how does lie enter into our lives அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் அழகா நமக்கு இங்க கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, when does lie enter into human life அப்படின்னு கேட்டீங்கன்னா, whenever we have a doubt, whenever we come across doubt, whenever we are not strong in our belief, there is a possibility of lie entering into our lives. When we are not ideologically strong, அந்த நேரத்துலதான் போலியான விஷயம், அந்த பொய் அப்படிங்கிறது நமக்குள்ளார நுழையும். நம்ம யாரோ ஒருத்தரை நம்பணும். we need to trust somebody. அந்த ட்ரஸ்ட் எப்போ கொஞ்சம் நகருதோ அந்த நேரத்துல என்ன பண்ணுவோம், we will go to the third person and will ask about opinion about our partner or our friend whom we trusted a lot. அவர் மேல இருக்கிற ட்ரஸ்ட் கொஞ்சம் நவரும் பொழுது, அல்லது ஏதாவது ஒரு ஐடியாலஜி மேல நம்ம ஒரு பற்று வச்சிருக்கோம், அந்த ஐடியாலஜில இருந்து கொஞ்சம் டவுட் வரும் பொழுது என்ன பண்றோம் அப்படின்னா, we go to the third person and we ask others mind. அவனுடைய மைண்ட கேட்போம். அந்த மைண்ட் என்னவாகும், இட் கம்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் வெயின் ஒப்பீனியன். சில நேரத்துல நல்ல ஒப்பீனியன் வரும், சில நேரத்துல there is false opinion. there will be flattering hopes. flattering அப்படின்னு சொன்னீங்கன்னா, நமக்கு ஹோப் வைக்க கூடாத இடத்துல சில இடத்துல ஹோப் கொடுப்பாங்க. ஓகே, அந்த இடத்துல ஒண்ணுமே காரியம் ஆகாது, நீங்க நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம் சார், உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நிறைய வரும் அப்படின்னு ஒரு தேர்ட் பர்சன் உங்களுக்கு சொல்லுவான். அப்ப அந்த ஒப்பீனியன் இஸ் லீடிங் யூ டு ஃபால்சிட்டி. and then there will be false valuation. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறீங்க, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லா நேரமும் குட் கிடையாது. sometimes it is false valuation and there is imagination. இந்த இமேஜினேஷன், இந்த விஷயங்களை எல்லாம் யாரு டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் வில் ஒன்லி டிஸ்டர்ப் a weak being. நம்ம வீக்கா இருந்தோம்னா lie will easily enter into our lives. if you are strong in your ideology, it will not enter into your lives. This is what Bacon is discussing. Now, going to the next paragraph. In the next paragraph, என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, where is imagination useful அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதா ஒரு டிஸ்கஷன் சொல்றாரு. Imagination is not totally a waste. Okay, imagination is useful in poetry. Okay, எங்க imagination useful இருக்கா? In poetry. In poetry. அதுதான் இங்க என்ன சொல்றாருன்னா, one of the fathers who was very severe about poetry. There was a philosopher who was very angry with the poets. Who is a man who was angry with poets? Plato. அவ்வளவுதான், பிளேட்டோவை பத்தி தான் இங்க பேசியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, Plato was angry with poets. Poesy venum demonum. He was equating poetry to demons work. ஏன் அப்படின்னா, it fills human mind with imagination, and imagination according to him was the shadow of a lie. It was taking men away from reality. Reality, what is real அப்படின்னு பிளேட்டோ கேட்கும் பொழுது கொஞ்சம் பிலாசபி இதுல சொல்லி கொடுத்தே ஆகணும். இதுல நிறைய இருக்கக்கூடிய சம்மரிஸ் எல்லாம் இதெல்லாம் சொல்றது கிடையாது. ஏன்னா பிலாசபி இஸ் த மதர் ஆஃப் ஆல் சயின்சஸ். பிளேட்டோவை சொல்லி கொடுக்காம பேக்கனை நீங்க படிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவரு அந்த ட்ரூத், அந்த அப்டிராக்ட் எலமெண்ட்ஸை பத்தி தான் டிஸ்கஸ் பண்றாரு. அங்க பிளேட்டோ பாத்தீங்கன்னா, a man who was worried about what is good. His major preoccupation was what is good.
அப்ப அவர் என்ன சொன்னாரு, வாட் இஸ் குட் அப்படின்னா, வாட் இஸ் ட்ரூத் இஸ் வாட் இஸ் குட் அண்ட் வேர் லைஸ் குட் ஆர் வேர் லைஸ் ட்ரூத் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் லைஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் ஐடியாஸ். ஐடியாலஜி இஸ் ட்ரூத். மற்ற எல்லாமே ஒன்லி ரெப்ரசன்டேஷன். இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே ஒரு பிரதிபிம்பம் தான், அது ஒரிஜினல் கிடையாது, அது ஒரு போட்டோ காப்பி அப்படின்னு சொன்னான். அப்ப அதே விஷயத்த தான் இங்க சொல்றாரு. போயட்ரி இஸ் poetry contains imagination, and that imagination is the shadow of a lie. So Plato called poetry a demon's tool. Okay, இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? Yes, sir. ஓகே, நவ் அடுத்த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரூத்ஸ் அப்படிங்கறத பத்தி ஒரு டிஸ்கஷன் இருக்கு பாருங்க. இது வந்து எல்லாமே அப்படியே டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி தான் நான் கொண்டு போயிட்டு இருக்கேன். இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் எனி சம்மரி. ஓகே, சோ we go with the thing, truth. Okay, what does truth do? Truth என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, truth judges itself. It will not judge others. Okay, a man who loves truth will try to be an upright man. It will be a man who goes after truth will be an upright man. He will be a man who longs to be perfect. அவன் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருப்பான். உண்மையை தேடுபவன் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருப்பான். And he will be a lifelong a person in quest. ஒரு தேடுதலில் இருப்பான். Okay, and இந்த தேடுதல அவர் என்னன்னு சொல்றாரு அப்படின்னா, it is love making. He will love going after truth. He will be wooing truth. Wooing na, he will try to make love fall in love with him. And what is that love அப்படின்னு கேட்டீங்கன்னா, being present. Being present to reality. ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிறது, நம்ம வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் ட்ரூத். டோன்ட் பி இன் த பாஸ்ட் ஆர் டோன்ட் கோ இன்டு த வேர்ல்ட் ஆஃப் இமேஜினேஷன் தட் இஸ் ஃபியூச்சர். அக்செப்ட் த பிரசன்ட் டைம். தட் இஸ் கால்ட் ட்ரூத். லவ்விங் த பிரசன்ட் டைம். லிவிங் இன் த பிரசன்ட் மொமெண்ட். தட் இஸ் கால்ட் ட்ரூத். என்ஜாயிங் த பிரசன்ட் மொமெண்ட். தட் இஸ் கால்ட் ட்ரூத். Okay, and truth is the sovereign good of human nature. This is a statement. அழகான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கார். What is the sovereign good of human nature அப்படின்னு எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா நீங்க என்ன ஆன்சர் எழுதணும்? Truth. Truth is the sovereign good of human nature அப்படின்னு நமக்கு அழகா கொடுத்துறாரு. இப்ப அடுத்தது என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, he is going to further explain truth. எப்படி அப்படின்னா, வாட் இஸ் ட்ரூத் அப்படிங்கும்போது, ட்ரூத் இஸ் காட். வாட் இஸ் ட்ரூத் அப்படின்னா, ட்ரூத் இஸ் காட். அண்ட் whatever is created in the image and likeness of God is truth. இது எல்லாமே கிறிஸ்டியன் அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கிரியேஷனை பத்தி பேசுறார். கிரியேஷன் நரேட்டிவ். So in this essay they can makes use of the creation narrative found in the Bible. இப்ப கடவுள் வந்து முதலாக எதை படைத்தார் அப்படிங்கிறதுனா, பைபிள்ல என்ன பண்ணாரு? ஒளியையும் இருளையும் பிரிப்பதற்கு இரு பெரும் ஒளி பிளம்புகளை உருவாக்கினார் அப்படின்னு தானே பைபிள்ல கொடுத்திருக்கு. He created the sun and the moon to drive away darkness. And that light is God. Are you with me? Yes, sir. Okay, very good. இப்ப நம்ம கிரியேஷனை பத்தி இவரு சொல்லும் பொழுது அந்த பைபிள் நரேஷனோட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி என்னன்னு சொல்றாருன்னா, அது கொஞ்சம் இன்கொயர் பண்ணி ரொம்ப அழகா சொல்றாரு. When God created the beings, he created the world in 6 days. அந்த 6 daysல கல்மினேஷன் இஸ் மேன். அப்ப the 5 days அவர் படைச்ச விஷயம் எல்லாமே
It is to do with 5 senses. 1 sense, 2 sense, 3 sense, 4 sense, 5 sense 5 நாள்ல படைச்சாரு. 6வது நாள் என்ன பண்ணாரு? He created human beings, and human beings were created with the 6th sense called common sense, and common sense is equated to reason. Okay, அப்ப the first creation by God, the first 5 daysல கடவுள் எதை படைக்கிறாரு அப்படின்னா he creates senses, ஐம்புலன்கள். அந்த பைப்புலன்களுக்கு எதெல்லாம் அப்பீலிங்கா இருக்குமோ அது எல்லாம் படைக்கிறாரு. கடைசியா அவர் படைச்சது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா it is the light of reason. The first to be created is senses, and the last to be created is reason. எங்க சார் ட்ரூத்தை பத்தி அவர் பேசவே இல்லை அப்படின்னா 7ஆம் நாள் தான் படைத்தது அனைத்தும் நல்லது என கண்டார். God found everything to be good, and whatever is good is truth, and whatever is truth is the image and likeness of God, and it is the Spirit of God. So Sabbath was the Spirit of God, and truth was in everything. Are you with me, teachers? புரிஞ்சுதா? Yes, sir. Yes, sir. யா, பியூட்டிஃபுல்லா அழகா நமக்கு கொடுத்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அழகா திருப்பியும் என்ன பண்றாரு அப்படின்னா he goes to describe the Bible narration. பைபிள் நரேஷன்ல the book of Genesis பத்தி அல்யூஷன் இங்க இருக்கு. என்ன அப்படின்னா, first God என்ன பண்ணுவாராம்? He breathed light upon the face of matter and chaos. எல்லாமே பாத்தீங்கன்னா இருளாக இருந்தது. இந்த உலகம் வந்து இருளாக இருந்தது. அந்த இருளின் மீது the Spirit of God was dancing over it, and then God breathed light. Like he opened his mouth and said, let there be light. Immediately there was light, and this light is nothing but the light of reason. Okay, the light of reason. Bacon is a person who was very much inspired by enlightenment. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Bacon was a man who was very much influenced by enlightenment movement, which was spreading very fast in Europe. ஐரோப்பாவில் வந்து ஒரு மூமெண்ட் ரொம்ப வேகமா பரவிட்டு இருந்தது. அந்த மூமெண்ட் பேரு என்லைட்டன்மெண்ட், கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு ரீசன். இந்த டெக்ஸ்ட்லயும் இவர் ரீசனுடைய இம்பார்ட்டன்ஸை பத்தி பேசுறாரு. ஏன் ரீசனை பத்தி பேசுறாரு அப்படின்னா, இந்த ரீசனுடைய உதவி இல்லாம நீங்க ட்ரூத் நெருங்கி போக முடியாது. ஓகே, அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is going to I'm going to narrow down now. Okay, and false மட்டும் நம்ம ஏற்கனவே ஒரு டிஸ்கஷன் போச்சு. என்ன டிஸ்கஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, why do people go after false அப்படின்னா, false gives pleasure அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். அப்ப ஃபால்ஸ் மட்டும் தான் ப்ளஷர் கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் என்ன சொல்றாரு? சார், the pleasure given by false is only temporary. The pleasure given by truth is everlasting. Okay, அப்ப அந்த pleasure, the pleasure given by truth வந்து it will be everlasting. A pleasure which will have a lasting impact. அதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, அப்பதான் அதுதான் ஒரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. என்ன ஸ்டேட்மெண்ட்? No pleasure is comparable to the standing upon the vantage ground of truth. vantage ground of truth. அந்த ட்ரூத்துக்கு பக்கத்துல நமக்கு போகும் பொழுது கிடைக்கக்கூடிய ஆனந்தம். நீங்க ஹிந்து ரிலிஜன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கடவுளை பத்தி சொல்லும் பொழுது ஆனந்தமயமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனந்தம், பரமானந்தம். எனக்கு ஒரு சாங் ஞாபகம் வருது. கிறிஸ்டியானிட்டிலையும் அதே தான். இங்க அத்வைதம், அங்கேயும் கிறிஸ்டியானிட்டிலையும் அத்வைத பிலாசபி தான். இட் இஸ் நாட் டூ பட் ஒன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஒரு சாங் இருக்கு. அப்படின்னா கடவுளுக்கு முன்னாடி போறது ஆனந்தம் பரமானந்தம். அதனாலதான் பரமானந்தா அப்படின்னு சொல்றாங்க. பரமானந்த நிலை அப்படின்னா இட் இஸ் கால்ட் the total bliss. Going near truth, what will you get அப்படின்னா, you will get clarity.
and you will get serenity and you will get bliss. Okay, அதனாலதான் கடவுளுக்கு பேரு ஆனந்த மூர்த்தி. ஓகே, ஆனந்த மூர்த்தி, ஆனந்தமயமானவர். அதனாலதான் லயம் அப்படின்னா லயத்து போதல் அப்படின்னா அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி, அந்த மாதிரி மகிழ்ச்சி வந்து போலி கிட்ட கிடைக்காது. போலி கிட்ட கிடைக்கிற மகிழ்ச்சி வந்து only short lived. Did you get this idea? Yes, Yes, sir. sir. Yeah. Now, come down. There are three types of truths. Okay, there are three types of truths discussed by Bacon in this essays. இந்த ட்ரூத் வந்து மூன்று விதமாகும் அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னென்ன மாதிரி ட்ரூத் அப்படிங்கும்போது, நம்பர் ஒன் தியாலஜிக்கல் ட்ரூத். தியாலஜிக்கல் அப்படின்னா இறையியல் சம்பந்தமான உண்மைகள். அப்படின்னா கடவுளை ஃபோக்கஸ் பண்ணி கடவுளையும் உண்மையையும் நெருங்கி வைத்து ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு டிஸ்கஸ் பண்றது. இட்ஸ் கால் தியாலஜிக்கல் ட்ரூத். அப்படின்னு கேட்டீங்கன்னா, the nature of God is truth. What are the various attributes of God அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுளுக்கு நம்ம உருவம் கொடுத்து வச்சிருக்கோம். ஆனா அந்த உருவமற்ற கடவுள், அவருக்கு 4 முக்கியமான குவாலிட்டி பூர்ணம்னு சொல்லுவான். பெர்ஃபெக்ஷன். A man who is perfect truth. He is the perfect of goodness, perfect of beauty, and the perfect of knowledge. இந்த 4 குவாலிட்டிலையும் யாரு பூரணமா இருக்கானோ அவன் தான் கடவுள். அவனோ அவளோ அல்லது அதுவோ எது ஒன்று பூரணம், பூரணத்திலிருந்து பூரணமாய் அப்படின்னு ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம் இருக்கு. அது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூரணமா இருக்கணும். எதுல பூரணம் அப்படின்னா அழகுல. அதுதான் ஃபுல்னஸ் இருக்கணும். ஃபுல்னஸ் ஆஃப் பியூட்டி, ஃபுல்னஸ் ஆஃப் ட்ரூத், ஃபுல்னஸ் ஆஃப் ஹோலினஸ். இந்த எல்லா குவாலிட்டியும் உள்ளடக்கியதுதான் காட். அப்ப அதை பத்தி டிஸ்கஸ் பண்றது தியாலஜிக்கல் ட்ரூத். பிலசாபிக்கல் ட்ரூத் into the realm of knowledge. philosophy அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is a combination of 2 words, philo plus sophy. Philo plus sophy. What is philo plus sophy? Philo na love, sophy na knowledge. The love of knowledge. So truth that is related to knowledge. இது கொஞ்சம் அப்டிராக்டா இருக்கக்கூடிய ஸ்டடி. அடுத்த ட்ரூத் வந்து ட்ரூத் which is related to civil business. அப்படின்னா பிராக்டிக்கல் ட்ரூத்ஸ். இந்த 3 விதமா ட்ரூத் இருப்பதாக இவர் சொல்றாரு. இப்ப நம்ம ட்ரூத் மட்டும் தனியா எப்பொழுதுமே இருக்காது இந்த உலகத்துல. he is very practical. பேக்கன் வந்து ஒரு பிராக்டிக்கல் பிலாசபர், இஸ் a practical essayist. ரொம்ப அழகா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, there can be no pure truth. There is always mixed with bit of falsehood. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is a man who knows various subject. ஏன் அப்படின்னா கோல்டுக்குள்ளாரு பாத்தீங்கன்னா பியூர் கோல்டு அப்படிங்கிறது எப்பொழுதுமே யூஸ்லெஸ். அது சும்மா கட்டியா வைக்கிறது எப்பொழுதுமே லாக்கர்ல தான் வைப்போம். ஆனா ஆர்னமெண்டல் கோல்டு will always contain little bit of silver. It's called alloy gold. அப்படிதானே? நம்ம கோல்டு போகும்பொழுது எப்பொழுதுமே அதுல கொஞ்சம் வெங்கலம், அதுல நிறைய பிராஸ் இருக்கு சார், கொஞ்சம் சில்வர் அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்க, அதை சேர்க்கும் பொழுதுதான் அது கொஞ்சம் அழகா தெரியும். அந்த ட்ரூத். So truth should be mixed with bit of falsity. But ரொம்ப அதிகமா சேர்த்தீங்கன்னா என்னவாகும் அப்படின்னா, it will take us into the world of falsity. Much of falsity mixed with truth will make truth false. Are you with me, teachers? Yes, sir. Yes, Very sir. good. அழகா அதை சொல்லிட்டே வர்றாரு. அதனால கொஞ்சமா ட்ரூத் இருந்துச்சுன்னா அது நல்லது. அதுக்கு அவருடைய எக்ஸாம்பிள் கொடுக்கறது என்ன அப்படின்னா, ஒரு கோல்டு ஆர்னமெண்ட்ல there should be bit of silver or brass added. அது வந்து அழகா இருக்கும். ஆனா ரொம்ப அதிகமா சேர்த்தீங்கன்னா இந்த கோல்டோட வேல்யூ ரொம்ப கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, now come to false. Okay, இப்ப false நமக்கு செய்யக்கூடிய என்ன? What are the harmful effects of falsity or falsehood?
நம்ம ஃபால்ஸா இருக்கோம்னா நமக்கு நேரக்கூடியது என்ன அப்படிங்கன்னா when we are not on the side of truth, when we go after false, we will be filled with shame. We will be filled with shame. நம்மளே கொஞ்சம் வெக்கப்படுவோம். ஓகே, ஆனா உலகத்தின் பார்வையில நம்ம என்ன எப்படி இருப்போம்? We will be very bold. நம்ம நோக்கி இப்பொழுது ஒரு பெரிய திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. அங்க நிறைய போலியான விஷயங்கள்லாம் வரும். அந்த போலியான விஷயங்கள்லாம் எப்படி வரும் அப்படின்னா ரொம்ப போல்டா வரும். நிறைய அள்ளி தெளிக்கக்கூடிய வாக்குறுதிகள் இருக்கும். இந்த வாக்குறுதிகள் எல்லாமே உண்மையா அப்படின்னா நான் அதுல உண்மை எவ்வளவு தூரம் இருக்கு, அது எவ்வளவு தூரம் சாத்தியமான விஷயம்லாம் we have to use our reason. So a lion is brave. He is brave towards God. கடவுளை பத்தி அவன் கவலைப்படுறதே இல்லை. ஏன் அப்படின்னா கடவுளை பத்தி கவலைப்படுறவன் போலியான விஷயத்துக்கு பின்னாடி போக மாட்டான். பட் he will be very much covered before men. அவன் மனிதர்களை பார்க்கும்போது வெக்கி நாணுவான். பொய் சொல்றவனுக்கு எப்பொழுதுமே மனிதனை பார்த்தா பயமா இருக்கும், ஆனா கடவுளுக்கு முன்னாடி பயப்பட மாட்டான். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாமே கடவுளை உடனே அவர் என்ன பண்ண மாட்டாரு, நம்ம கண்ணை குத்த மாட்டாரு. முன்னாடி சொல்லி பயந்துகிட்டு இருந்தோம், இப்ப கடவுளை பார்த்து யாரும் பயப்படுறது இல்ல. So he says that men are going after life because they have forgotten the power of God. Okay, they have forgotten the power of God. ஒரு காலத்துல எல்லாருமே உண்மை பின்னாடி போயிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா where was the fear of God? Fear of God is the beginning of wisdom அப்படின்னு பைபிள் சொல்லுது. இங்க பாத்தீங்கன்னா men have forgotten God, so they go after lying. And according to Bacon, today what is ruling supreme is falsity. இந்த உலகம் எதுக்கு பின்னாடி சார் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கும் போது லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல அழகா சொல்றாரு, when Christ comes into the world, he shall not find faith upon the earth. He shall not find a strong believer, a strong ideologist. He will only find people going after falsity. இயேசு கிறிஸ்து திரும்பி வரும் பொழுது அவரு யாரை எதிர்பார்த்து வர்றாரு அப்படின்னா people he wants his followers, the followers of truth. ஆனா there will be no single follower of truth. There will be followers of falsity, because falsity is very attractive. Falsity is without pain. வலி இல்லாத ஒரு விஷயமாக இருக்கும் அந்த falsity. அதனால எல்லாருமே அந்த மாயையின் உள்ளே இருப்பார்கள். உண்மையை நோக்கி ஓடுபவர்கள் மிகவும் குறைவானவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு he is presenting the present condition of the world. This is the end of the essay. Do you have any questions here, teachers? No, sir. Okay. So No, the sir. essay புரிஞ்சிருச்சா? Yes, sir. Yes, sir. Okay. So let me stop the recording.